இன்னைக்கு இருக்கக்கூடிய அலோபதியினால எவ்வளவோ நிறைய பாதிப்புகள் இருக்கும் பட்சத்துல நமக்கு தொன்று தொட்டு பாரம்பரியமா இருக்கக்கூடிய ஆயுர்வேத சிகிச்சை முறை இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்முடைய சிஇஓ ஹவுஸ்ல பார்க்க போறோம். இதுல நிறைய டிசீஸ்க்கு கியூர் கிடையாது, நிறைய டிசீஸ் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். இல்லை சில விஷயங்கள் ஆயுர்வேதாலே நிறைய பண்ண முடியும், அது மக்கள் தெரிய மாட்டேங்குது. அலோபதியோடைய வளர்ச்சி அசாத்தியமான ஒரு வளர்ச்சி. இன்னைக்கு ரோபோட்டிக் சர்ஜரி அளவுக்கு அது வளர்ந்து பெருசா நிற்குது. ஸோ அந்த வளர்ச்சியை நம்ம தலைவணங்கி ஏற்றுக்கணும். ஏன்னா எமர்ஜென்சியில் ஹெல்ப் பண்ணுது இந்த ஆயுர்வேத மெடிசன். இங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணாம இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. அமெரிக்காக்காரன் ஒத்துக்கிட்டான்ப்பா வேப்பில சாப்பிடலான்னு. எஸ், ஸோ நம்ம வந்த வேலை தொடங்கிருச்சு. புரியுது, சோறு 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 எங்கே போனாலும் சோறு இதானடா, அதான் உங்கள் மைண்ட் வாய்ஸ்னு எனக்கு தெரியும். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி சோறு இது இல்லை. நான் இப்போ ஒவ்வொன்றும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப புரியும். இப்போ பாருங்கள், இது திரிகடிக சாதம். எஸ், ஸோ ஸ்பெஷலி மேட் ஃபார் அஸ். இது வரகரிசியில் செஞ்ச சாதம். அப்புறம் பீட்ரூட், புடலங்காய் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் இந்த துவையல் ரொம்ப ஸ்பெஷல். இது நெல்லிக்காய் துவையல். எஸ். அப்புறம் ஒயிட் ரைஸ், அது நம்ம எப்பயுமே சாப்பிட்டு பழகினதுனால சரி அதுவும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பேலன்ஸ்டு டயட்டை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் ரசம், மோர் இதெல்லாமே நம்ம எப்பயுமே சாப்பிட்றதா. பட் இந்த தண்ணி ரொம்ப ஸ்பெஷலான தண்ணி. அப்போ சுடு தண்ணி, அதுலேயும் இது ரெண்டும் ஸ்பெஷல் தான். இது செம்பருத்தி தண்ணி. இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி நீ இல்லையடா, இதை சாப்பிட்டா நீ இப்படி இருக்க மாட்டியா அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? எஸ், நான் அப்படி இல்லை. பட் எனக்கு இதை கொடுக்கும்போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. இது எப்படி மாற்று உணவோ அது மாதிரி மாற்று மருந்து, மாற்று சிகிச்சை முறை. இன்னைக்கு இருக்கக்கூடிய அலோபதியினால எவ்வளவோ நிறைய பாதிப்புகள் இருக்கும் பட்சத்துல நமக்கு தொன்று தொட்டு பாரம்பரியமா இருக்கக்கூடிய ஆயுர்வேத சிகிச்சை முறை இருக்கு இல்லையா, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்முடைய சிஇஓ ஹவுஸ்ல பார்க்க போறோம். அதுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கக்கூடிய வெஸ்ட் தாம்பரம்ல இயங்கக்கூடிய தன்வந்திராலயா ஆயுர்வேதிக் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலினுடைய சேர்மன் நம்மளுடைய டாக்டர் வனிதா மேம் கூட தான் இன்னைக்கு சிஇஓ ஹவுஸ் இருக்க போதே. வாங்க ஷோக்குள்ள போலாம். போனா போங்க, வரேன், சாப்பிட்டு வரேன், போலாம். அட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சாப்பிட்டு அடா போங்க. நம்ம சாப்பிடாம சரிப்பட்டு வராது, திரிகெடுங்க சாப்பாட்டுல இருந்தா இருக்கும். எஸ், வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்மளுடைய தன்வந்திராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலினுடைய சேர்விமன், இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்தியாவிலேயே முதல் விமன் பிரசிடென்ட் ஃபார் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் இந்தியன் மெடிசின்ஸ் அப்படின்ட்டு அந்த உயரிய பதவியை தன்னுடைய உழைப்பினால் மட்டுமே எய்திய ஒருத்தவங்க தான் இப்போ நம்ம கூட இருக்காங்க. இட்ஸ் நன் அதர் தேன் டாக்டர் வனிதா ஆர் முரளிகுமார் மேம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஸோ ஒரு சிங்கப்பெண்ணை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் மேம் எங்களுக்கும். ஏன்னா உங்களோட ப்ரொஃபைல் படிக்கும் போதே அப்படி ஸ்ட்ரக்கா இருந்துச்சு அந்த ப்ரொஃபைல். புதுக்கோட்டை மாதிரியான ஒரு கிராமத்து பின்னணியிலிருந்து வந்த வனிதா மேம் இன்னைக்கு இங்க நம்மளுடைய தாம்பரம் வெஸ்ட்ல, நீங்க டெல்லி வரையும் போயிட்டு வந்துட்டீங்க. பட் இங்க இப்படி ஒரு இடம் அமைக்கிறதுக்கும் எது உங்களுக்கு ரொம்ப உந்துதலா இருந்துச்சு? எல்லாரும் சொல்ற மாதிரி தான், +2 முடிச்சோடனே MBBS படிக்கணும், டாக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது. எங்கள் ஃபேமிலி நிறைய அலோபதி டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு நமக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணணும், நிறைய க்யூர் பண்ணணும்னு ஆசை இருந்தது. MBBS கிடைக்காததுனால ஆயுர்வேதா சென்றேன். பட் அதுவே ஒரு நல்ல விஷயமா நான் நினைக்கிறேன். நல்ல வேலை MBBS கிடைக்கல, ஆயுர்வேதா படித்தேன் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி தான். இந்த ஃபீல்டுலையும் இன்னும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கிற வேர்ல்டில் நிறைய டிசீஸ்க்கு கியூர் கிடையாது, நிறைய டிசீஸ் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். ஆனால் சில விஷயங்கள் ஆயுர்வேதாலே நிறைய பண்ண முடியும், அது மக்கள் தெரிய மாட்டேங்குது. இந்த ஒரு அவேர்னஸ் நிறைய கிரியேட் பண்ணணும். ஃபேமிலி சப்போர்ட், பேஷன்ஸ் எம்எல்ஏ வச்சிருக்கிற நம்பிக்கை. எனக்கு ஒரு காட்ஃபாதர் ஒருத்தர் இருந்தார், த சாய்ராம் கல்வி குழுமங்களின் தலைவர் லேட் லியோ முத்து அவர்கள். நாங்கள் பேர்லாம் சொல்கிறோம், அந்த சேர்மன் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ அவருடைய ஓவரால் மென்டர்ஷிப்னால தான் என்னால் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ண முடியுது.
சூப்பர் மேம். ஸோ லியோமுத்து சார், சாய் பிரகாஷ் அண்ணா அவங்களுக்குலாம் நம்மளோட பயங்கர கனெக்ட் இருக்குது பிளாக் ஷீப்போட. அப்படி ஒரு கனெக்டில் இன்னைக்கு உங்களையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் மேம். உங்களுடைய கனவுகள்லாம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்படி எம்பிபிஎஸ் கிடைக்கல நான் இதை சூஸ் பண்ணேன், கிடைக்கிறத விட கிடைக்காதது சில நேரத்தில் நல்லதாக இருக்கும் லைஃப்பில். அப்படி தான் இதுவும் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு அலோபதியினால் பண்ண முடியாத பல விஷயங்களை ஆயுர்வேதாவால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கும் நிறைய டவுட் இருக்குது மேம். நான் வரேன்னு சொன்னோன்னே எக்கச்சக்கமான டவுட்டு மைண்டில் ஏற்றி அனுப்பியிருக்காங்க. ஸோ நானும் ஒரு வைவான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. ஐயோ, நான் வைவா அட்டன் பண்ணதே இல்லை, ஆனால் முதல் முறையாக வைவா எடுக்க போகிறேன். ஸோ நிறைய கேள்விகள் இருக்குது. அண்ட் இங்கே இந்த ஹாஸ்பிட்டலினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டாக நம்ம உள்ளே வந்தோன்னே நம்ம கண்ணில் தென்படக்கூடியவர் தன்வந்திரி கடவுள் அவர்கள். ஸோ எப்படி ஆரோக்கியத்துக்கு அவரை கும்பிட்டு உள்ள இந்த நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் மேம். ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ளே இந்த மாதிரியான ஒரு ஆலயம் இருக்கும்போது அவர் எவ்வளோ விஷயங்களை கேட்பார். வர்ற எல்லாரும் ஒரு வேண்டுதல் வைப்பாங்க, ஒரு கேள்வி, அவர் எல்லாத்துக்குமான ஒரு ஆறுதல்ல இருந்து ஆரம்பிக்குது இந்த இடம். இன்னும் நம்ம சுற்றி பார்ப்போம் வேற என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத. ஸோ கும்பிட்டுட்டு ஆரம்பிச்சோம். அவர் ஒரு நியூட்ரல் பர்சன். ஓகே. அவர்கிட்ட ஹெல்த் கேட்டால் கொடுப்பாரு. அது அலோபதியாக இருந்தாலும் சரி, ஆயுர்வேதாவாக இருந்தாலும் சரி, சித்தாவாக இருந்தாலும் சரி, ஹோமியோபதி. ஆமாம் மேம். சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் அவர் ஸ்டெத்தஸ்கோப்போடலாம் பார்த்துருக்கோம். ஏன்னா கன்சிடர் ஹிம் அஸ் காட் ஆஃப் மெடிசன். இப்போ எப்படி நம்ம வந்து படிக்கிறதுக்கு ஹைக்ரீவர் கும்பிட்றோம், வெல்த்துக்கு திருப்பதி பாலாஜி, லக்ஷ்மி கும்பிட்றோம், சரஸ்வதியை படிப்புக்கு கும்பிட்றோம், அது மாதிரி ஹெல்த்துக்கு தன்வந்திரியை கும்பிடுவாங்க. அது நம்ம காமன் ப்ராக்டிஸ்லேயே நம்ம கல்ச்சர்லேயும் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அவரை கும்பிட்டுட்டு அப்படியே உள்ளே வரோம். இந்த இடம் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்க போகிறதில்ல, அது எனக்கு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய டெர்மினாலஜிஸ் எனக்கு அங்கங்கே சொல்லிடுங்க மேம். இந்த வார்த்தை இதுதான், இந்த வார்த்தை இதுதான் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம மக்களுக்கும் தெரியப்படுத்திக்கிட்டே வந்துடலாம். ஏன்னா ஜென்ரல் மெடிசனில் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட வார்த்தைகளாக இருக்கும். பட் இப்போ நம்ம ஆயுர்வேதாவை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இங்கே உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே நான் கேட்டுறேன், ஆயுர்வேதா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே அது ஒரு பெயின் கில்லர். நமக்கு வந்து எங்கேயாவது உடம்புல வலி ஏற்பட்டால், கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, இதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது அப்படின்னு தான் நம்ம அப்பையிலேருந்து. ஏன்னா கேரளாவில் அப்படி தான் இருந்துச்சு, அங்கே இருக்கக்கூடிய இடங்கள் அப்படி தான் இருக்குது, இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி தானா? அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஓகே. மேபி உங்கள் வீடியோ மூலமா நிறைய மித்ஸை பிரேக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் நினச்சிட்டு இருக்குது ஒரு ஆயுர்வேதா மெடிசன், ஆயுர்வேத டாக்டர் அப்படின்னாவே மூட்டு வலிக்கு போகலாம், என்ன கொடுப்பாங்க, மசாஜ் பண்ண சொல்லுவாங்க, அப்போ சரியாயிடும் அப்படின்னா. என்னோட ஆரம்ப கால ப்ராக்டிஸ்லேயே அந்த மாதிரி கேசஸ் மட்டும்தான் வரும். பட் ஆயுர்வேதா வந்து வேற லெவல் அப்படின்னு நம்ம கன்வே பண்ணணும். அதுக்கு தான் வந்து ஆயுர்வேதாலே நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. இப்போ நான் வந்து போஸ்ட் கிராஜுவேட் இன் ஜெனரல் மெடிசன், ஆயுர்வேதா பொது மருத்துவர். இதே ஆயுர்வேதிக் கோர்ஸ்லேயே வந்து கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க, பீடியாட்ரிஷியன் இருக்காங்க, சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க, சர்ஜரியும் இருக்கு. ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டி வைஸ் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாத்துக்குமே வந்து வேற வேற விதமான தீர்வுகள் இருக்கு. நிறைய அந்த அலோபதி யூசேஜ் இருக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ்ல தான் நம்ம தப்பிச்சு ஆயுர்வேதா எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே மேம். இவன் ஏன் அந்த கேள்வியெல்லாம் கேட்குறான்னு நினைக்காதீங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபார்வேர்டை தான் மேம் கேட்குறேன். ஏன்னா அதுதான் இன்னைக்கு ரொம்ப வேகமாக பரவுது நம்ம இப்படி பேசி போடுற வீடியோஸை விட. அப்படி வந்து ஆயுர்வேதாக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சிலர். அப்படி இருக்கா? சிஸ்டம் ஆஃப் மெடிசனுக்குமே ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு. ஓகே. எஃபெக்ட்னு ஒன்று இருந்தால் சைடு எஃபெக்ட் இருக்கும்ல கண்டிப்பாக. ஸோ இது வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுல தான் இருக்கு. ஆனால் வந்து ஆயுர்வேதா மெடிசனில் சைடு எஃபெக்ட் இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அதையும் நீங்க ஆயுர்வேத மருத்துவருடைய அறிவுறுத்தல எடுத்துக்கணும். அந்த மெடிசன் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணதா இருக்கணும். இப்போ பெரிய கம்பெனிஸ்லாம் பெரிய ரிசர்ச் லேப்லாம் வச்சு அந்த மருந்தை வந்து டெஸ்ட் பண்ணி அப்புறம் தான் அது மார்க்கெட்டுக்கே வருது. என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஆயுர்வேத டாக்டர் பார்த்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் மருந்து பேர் எழுதியிருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து எங்ககிட்ட பேஷண்ட்ஸ் வருவாங்க, டாக்டர் நான் இவங்ககிட்ட போனேன் எனக்கு சரியாகல அப்படின்னு, என்ன மருந்து கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் அந்த மருந்துல பேரே இருக்காது. ஏதாவது பொட்டத்தில் பொடி இருக்கும், மாத்திரை வந்து மடிச்சிருக்கும். நான் எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸ் தான், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். மருந்து பேர் உங்களுக்கு தெரியணும், அந்த மருந்து எப்படி செய்கிறாங்க, அது எந்த கம்பெனி, எவ்வளோ டோசேஜ், அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற ஆயுர்வேத மருத்துவ அட்வைஸ் அதில் இருக்கணும். அந்த மாதிரி மெடிசன் நீங்கள் எடுத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஓகே. அப்படி பார்க்க போனால் அலோபதி மெடிசன் தான் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது கம்பேரிட்டிவ்லி. வந்து ஹெர்பல் பேஸ்ட் அப்படிங்கிறதுனால தி சைடு எஃபெக்ட்ஸ் ஆர் லிட்டில் பிட் அக்செப்டபிள். அதில் தான் அதிக டேமேஜஸ் இருக்குது. அப்படிங்கிறத நம்ம அட்வைஸ் பண்ணுறது நீங்கள் இதை பயன்படுத்துங்க. நீங்கள் ஏற்கனவே இதை சொல்லிட்டீங்க மேம், இருந்தாலும் நான் ஒரு முறை கேட்டுக்கிறேன். கண்ணுக்கு ஆயுர்வேதாவில் ட்ரீட்மெண்ட் இருக்கு. இஎன்டி இருக்கு.
கார்டியோ ஹார்ட் ரிலவெண்டான விஷயம். ஹார்ட்ல 2 விதமாகவும் இருக்கு. ஒன்று லைக் அன்ஃபிட் பீப்புள், இந்த மாதிரி பிளாக்கேஜஸ் இருக்கு, அவங்க வந்து ஒரு ஆன்ஜியோபிளாஸ்டிக் ஃபிட் இல்லை, ஒரு பைபாஸ் பண்றதுக்கு ஃபிட் இல்லைன்னா எங்ககிட்ட வர்றாங்க. we use leeches. ஓகே. அந்த பிளாக் வந்து கரைக்கிறதுக்கு வந்து லீச்சஸ் யூஸ் பண்ணுறோம். அட்டைப்பூச்சி. எஸ், அட்டைப்பூச்சி தான் லீச்சஸ். எஸ், அந்த மாதிரிலாம் பண்ணுறோம். ப்ரிவென்டிவ் கார்டியாலஜின்னு ஆயுர்வேதால இருக்கு. ஓகே. உங்களுக்கு இஃப் யூ ரீச்சிங் ஒரு 35 வயசுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அப்பையிலேருந்து நீங்கள் அந்த ஆயுர்வேதாவுடைய பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸ், ஆயுர்வேதில் சில கார்டியாக்குன்னு ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற மருதம் பட்டை, அர்ஜுனான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஹர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபியூச்சரில் கார்டியாக் ப்ராப்ளம் வர்றதை தவிர்க்கலாம். இப்போ நீங்கள் நிறைய கேள்விப்படுறீங்க, அவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்க கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சு 33 வயசுல, சின்ன வயசுல. நிறைய பேர் சஸ்பெக்ட் பண்றது கோவிடுக்கு அப்புறம் அது ஜஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆமா மேம், லெஃப்ட் ஹேண்ட் வலி எடுத்தாலே பயம் வருது மேம். அதுவும் என்னைய மாதிரி ஒபீஸா இருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பா உள்ளுக்குள்ள உடனே அந்த பயம் வந்துடும் இல்லையா? இது டயக்னோஸ் பண்றதும் நம்ம பண்ணிட முடியும். ப்ரிவென்டிவ் கார்டியாலஜின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஆயுர்வேதால. நீங்க 35 இயர்ஸ்ல வரும்போதே நீங்க உங்களுடைய ஒபிசிட்டி, உங்களுடைய பாடி கான்ஸ்டியூஷன் இதெல்லாம் அசஸ் பண்ணி இஃப் யூ ரெகுலர்லி அட் இன்டர்வல்ஸ் ஆஃப் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதாவில் சொல்லக்கூடிய அந்த டீடாக்சிஃபிகேஷன் அதெல்லாம் எடுத்துகிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமாகிடாது, கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுது, வெயிட் அதிகமாகாமல் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருந்தோம்னா கார்டியாக் அரெஸ்ட் வர்றது, கார்டியாக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியும். பிளாக் வந்ததுக்கு அப்புறமும் தடுக்க முடியும். ஒருவேளை பயம் இருக்கு அப்படின்னா முன்னாடியே வந்து டெஸ்ட் பண்ணி அது வராமல் இருக்கவும் நம்ம. எந்த இடத்துல ஆயுர்வேதா யூஸ் ஆகாது கார்டியாலஜிக்கு அப்படின்னா, ஒரு மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் டெக்னிக்கலாக சொல்கிறேன் அப்படின்னா, கார்டியாக் அது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அது பேர் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன். இன்ஸ்டண்ட்டாக அப்போவே பண்ணணும்னா அது மட்டும் நடக்காது. பட் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அலோபதியில் அதை மேனேஜ் பண்ணிவிட்டு போஸ்ட் இதில் வந்து நீங்கள் ஆயுர்வேதா ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப ஜென்யூனா சொல்றீங்க மேம், நல்லா இருக்கு. அதையும் இது முடியாதுன்றத முடியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கக்கூடாது இல்லை. ஏன்னா நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம எங்கே போவோம்? எனக்கே ஒரு ப்ராப்ளம்னா நான் எங்கே போவேன்? ஸோ ஐ ஹேவ் டு டெல் இன் அ வெரி ஃப்ராங்க் வே, எதுக்கு ஹெல்ப் பண்ணணும் எதுக்கு ஹெல்ப் பண்ணாதுன்னு நம்ம சொல்கிறது தான் கரெக்ட். நீங்கள் இவ்வளோ ஜென்யூனா சொன்னதுனால நான் ஒரு கேள்வி கேட்கணும் மேம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு இது மாதிரி சடனாக ஏதோ ஒன்று அது ஆயுர்வேதாவில் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம அலோபதி போகிறோம் சார். யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச அலோபதி டாக்டர்ஸ் பேஷண்டெல்லாம் அலோபதியில் ட்ரீட் பண்ணிட்டு அவங்களுக்கு உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்களா? அட்மிட்டே இருக்காங்க. அலோபதி டாக்டர்ஸ் ஃபேமிலி அவங்களே வந்து இங்கே நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்களோட லிமிடேஷன் தெரியும். ஃப்ராங்காக அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. அவங்க பேஷண்ட்ஸும் எங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. அவங்களோட பேஷண்ட்ஸும் ரெஃபர் பண்ணுறாங்க, எங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. இது முடியாது, நீங்கள் வேணால் ஆயுர்வேதா ட்ரை பண்ணுங்க, யூ கேன் கோ டு டாக்டர் வனிதா தன்வந்த்ராலயான்னு ரெஃபர் பண்ணவங்களே இருக்காங்க. சூப்பர் மேம். ஸோ தன்வந்த்ராலயாக்குள்ள வந்து இதை பேசும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் புலப்படுது, மக்களை காப்பாற்றுறதுன்றது ஒரு பெரிய சேவை. இதுக்குள்ள ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இருக்கு இல்லையா? நம்ம அங்கிருந்து இங்கே அனுப்புறாங்க, இங்கிருந்து நம்மளால சில விஷயங்கள் முடியாதுன்னு அங்கே சொல்றோம் அப்படின்றது அந்த நவீன மருத்துவம் அலோபதியோடைய வளர்ச்சி வந்து அசாத்தியமான ஒரு வளர்ச்சி. இன்னைக்கு வந்து ரோபோட்டிக் சர்ஜரி அளவுக்கு அது வளர்ந்து பெருசாக நிற்குது. ஸோ அந்த வளர்ச்சியை வந்து நம்ம தலைவணங்கி ஏற்றுக்கணும். ஏன்னா எமர்ஜென்சியில் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதே மாதிரி சில விஷயங்கள் நிறையா சைடு எஃபெக்ட்ஸ் உள்ள விஷயங்கள் வந்து வேண்டாம்னு அவங்க ஃபீல் பண்ணும்போது அவங்க இங்கே அனுப்புகிறாங்க. ஸோ அந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இதுக்கு பெனிஃபிட் ஆக போகிறது பொதுமக்கள் தான். நிச்சயமா. அதுலேயும் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன், ஏன்னா இப்போ எல்லாருக்கும் 30 வயசுல எல்லா விதமான நோய்களும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இன்னும் 20, 15 அப்படி ஆயிடக்கூடாதுன்ற பயம் வருது உள்ளுக்குள்ள. ஸோ அதுக்கு இந்த மாதிரியான மாற்று மருத்துவ முறை, அதுவும் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ முறைன்றது ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே உள்ள வரும்போதே இவ்வளோ ஃபேக்ட்ஸோட உள்ள வரும். இப்போ இந்த இடத்தெல்லாம் எனக்கு சுற்றி காட்டினீங்கன்னா அப்படி நம்ம மற்ற விஷயம் கோவில்வெளியை வந்து ஓபி கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். ஓகே மேம். ஓபி வந்து இங்கே பார்ப்பாங்க இல்லையா? பேசிட்டு இருந்த இடம் வந்து ஓபிடி ஏரியா, பேஷண்ட்ஸ். ஓகே. ஆயுர்வேதாலையும் ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொன்னோம். நம்ம கிட்டே அந்த எல்லா ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸும் கன்சல்டன்ஸ் அங்கே இருக்காங்க. இங்கே இருக்காங்க. சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க, ஆயுர்வேதிக் சைக்காட்ரிஸ்ட், ஆயுர்வேதிக் கைனகாலஜிஸ்ட், ஓகே, ஆயுர்வேதிக் சர்ஜன், ஓகே, ஆயுர்வேதிக் ஐ ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் ஆயுர்வேதிக் பீடியாட்ரிஷியன், ஆயுர்வேதிக் ஜெனரல் மெடிசன். எங்க சேர்த்து 6 பேருங்க. குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அத்தனைக்குமான ஒரே சொல்யூஷனா நம்மளுடைய தன்வந்த்ராலயா இருக்கு. சூப்பர் மேம். ஸோ அவங்க ஓபியில் பார்க்குறேன், என்ன மாதிரி கேசஸ் ஓபியோட நீங்கள் அனுப்புவீங்க? யாரெல்லாம் அட்மிட் ஆக சொல்லுவீங்க? மோஸ்ட்லி இப்போ உங்களுக்கு இங்கே தங்கி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க மாதிரி வேண்டியது இருக்கு. ஒரு லம்பார் டிஸ்க் ப்ராப்ளம், ஒரு நெக்
ப்ராப்ளம். அவங்களாம் வந்து மசாஜோ தெரப்பியோ கொடுத்துட்டு வீட்டுக்கு ட்ராவல் பண்ண சொல்ல முடியாது, திரும்ப அது ரிலாப்ஸ் ஆகும். அதனால நாங்கள் இங்கே அட்மிட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிடுறோம். ரொம்ப வல்னரபிள் பேஷண்ட்ஸ் அபோவ் 60s அபோவ் 70 இருக்கும்போது அவங்க டெய்லி வீட்டுக்கு போயிட்டு வர முடியாது. அப்புறம் பேரலிட்டிக் பேஷண்ட்ஸ், அவங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும்ல, ஹெமிப்ளீஜியா, அவங்களுக்கு உணர்வுகள் இருக்காது, அவங்க நடக்க வைக்கணும், இங்கே தெரப்பி கொடுத்து நடக்க வைக்கணும். அவங்க 1 மாசத்துக்கு மேலே இங்கே இருப்பாங்க. ஆயுர்வேதிக் சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ் they stay here more than 60 days 90 days 3 months வரைக்கெல்லாம் கூட இங்கே இருந்திருக்காங்க. அது வந்து டாக்டர் ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிற ஆயுர்வேதிக் சைக்காட்ரிஸ்ட் இஸ் கன்சல்டிங். அந்த மாதிரி மல்டிபிள் தான் டைவர்ஸ் கேசஸ் தான் இங்கே அட்மிட் ஆகும். சூப்பர் மேம். 2 கேள்வி வந்துருச்சு எனக்கு இதில். இப்போ ஒன்று, நீங்கள் 60 நாள் 90 நாள் தங்குறாங்கன்னொன்னே ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் காஸ்ட்லியா அப்படி சொல்லப்படுது. அது காஸ்ட்லியா? ஏன்னா இப்போ 60 நாள் 90 நாள் தங்கணும்னா கம்பேரிட்டிவ்லி நான் கேட்குறேன். ஒரு ஹாஸ்பிட்டல்னாவே பயமாக இருக்குது. இப்போலாம் நமக்கு 10 நாள் தங்கினாலே ஒரு பெரிய பில் அமௌண்ட் வந்துடுது. ஸோ அந்த விஷயங்கள் அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்கள் சொன்ன அந்த ஓபியில் யாரெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன, நான் சிம்டம்ஸோட வரணுமா, இல்லை நான் ப்ரிகாஷியஸாக முன்னாடியே வந்து எனக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா? இந்த ஓகே ஓகே. ஆயுர்வேதம் வந்து வருமுன் காப்போம் கான்செப்டும் உண்டு, அந்த பிறகு ட்ரீட் பண்ணுறதும் இருக்கு. எங்ககிட்ட வருமுன் காப்போம் மருந்துல ரொம்ப குறைவு தான். அந்த அளவுக்கு மக்கள் இன்னும் தயாராகல, அதுக்கப்புறம் தான் வராங்க. ரொம்ப லேட்டாக கூட வருவாங்க. இப்போ வந்ததுக்கு அப்புறம் வர்றவங்களை வந்து நாங்கள் அசஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 105 ஃபீவர் அப்படின்னா we refer 105க்கு ஆயுர்வேதா. ஒரு 100 வரைக்கும் ஃபீவருக்கு நீங்க ஆயுர்வேதம் கொடுக்கலாம். இட் கம்ஸ் பை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அன் ஆயுர்வேத டாக்டர். எதுக்கு கேட்கும் எதுக்கு கேட்காது அப்படிங்கிற நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். 100 ஃபீவர்லாம் ஆயுர்வேத டாக்டர்ஸ் நாங்களே ஹேண்டில் பண்ணிடுவோம். இப்போ ஒரு நீ பெயின் வராங்கன்னா அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஒரு கோல்டு காஃப்னு வராங்கன்னா அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் வந்து ஓபி லெவல் மேனேஜ் ஆகிடும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேரலிட்டிக் அட்டாக்கு, பார்க்கின்சோனிசம், சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ், பேக் ஏக், நெக் பெயின், ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சொரியாசிஸ், இந்த மாதிரி கேசஸ்க்குலாம் we put them on admission. அப்போ தான் நம்ம அதை ட்ரீட் பண்ணுறோம். நீங்கள் சொன்ன ஒரு கேள்வி வந்து காஸ்ட்லியான்னு கேட்டீங்க. எந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டு வந்தாலும் மக்களுக்கு இருக்கிற ஒரே பயம் பில்லிங். ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் காஸ்ட்லி கிடையாது. ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற சர்வீசஸ்க்கு தான் வந்து எக்ஸ்பென்சிவ். ஏன்னா மக்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படி இருக்கு. லைக் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆயில் மசாஜ் பண்றோம், நீங்க அந்த இடத்த அவ்வளவு கிளீனா வச்சுக்கணும். அந்த ஆயில் ஸ்பில்லேஜ் இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் கிளீனா வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது இந்த சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் தான் எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுனால தான் மக்களுக்கு அப்படி தெரியுது. இன்னும் ஒண்ணு, இந்த ஆயுர்வேத மெடிசன் இங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணாம இது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. அமெரிக்காக்காரன் ஒத்துக்கிட்டான்ப்பா வேப்பிலை சாப்பிடலான்னு, யூரோப்காரன் ஒத்துக்கிட்டான் துளசி சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா மக்கள் வந்து நம்புவாங்க. இங்க நாங்க எவ்வளவுதான் கோவி சொன்னாலும் அதோட வெயிட்டேஜ் கம்மி தான். ஓகேவா? அந்த மாதிரி அது வந்து வேற கண்ட்ரிக்கு போயிட்டு பவுன்ஸ் பேக் ஆகும்போது ஒரு மேல்தட்ட மக்கள் தான் வந்து இது அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல ஆயுர்வேதா மெடிசன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டுமே ஆயுர்வேதம் பேர் போடாம நீங்க விற்கவே முடியாது. ஸோ ஆயுர்வேதாவுக்கு தான் வந்து அந்த டிமாண்ட் இருக்கு. ஆயுர்வேதா அந்த மைலேஜ் இருக்கு. நீங்க இன்னைக்கு காலைல யூஸ் பண்ற பேஸ்ட்ல இருந்து, நீங்க போட்டுக்கிற சோப்ல இருந்து, நீங்க குடிக்கிற தண்ணில இருந்து, சாப்பாட்டுல இருந்து, ஆயுர்வேதிக் ட்ரெஸ் கூட வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் யாருக்கு போய் ரீச் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேல்தட்டு மக்களுக்கு தான் ரீச் ஆகுது, அபோவ் மிடில் கிளாஸ்க்கு தான் போகுது. அதனால தான் மக்கள் நினைச்சுக்கிறாங்க அவங்களாம் பயன்படுத்துறாங்க, இது ரொம்ப காஸ்ட்லி போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. அப்படி பார்க்க போனா ஆயுர்வேதா வந்து வில்லேஜஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பாட்டி வைத்தியம் தானே சொல்றோம். அது வந்து கிராமத்துல தானே ஃபர்ஸ்ட் பழகி இருக்கு, கிராமத்து வைத்தியம் தானே சொல்றோம். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சதுனாலதான் இந்த மேல்தட்ட மக்கள் மட்டும் யூஸ் பண்றாங்க. காஸ்ட்லிங்கிற ஒரு பிம்பம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி காஸ்ட்லி ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸுக்கு இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் வந்து இது ஒரு பெரிய கேள்வி மேம். ஏன்னா இது பண்ண முடியுமா முடியாதான்னு தெரியாம, ஏன்னா இப்போ எந்த ஹாஸ்பிட்டல்லையும் அலோபதியிலேயே இந்த ஹாஸ்பிட்டலில் பண்ண முடியாதுன்னுலாம் சொல்லிடுறாங்க அட்மிஷன் முன்னாடி. பட் நம்ம பண்ண முடியும். ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸுக்கு ஒரு NABH accredited ஹாஸ்பிட்டல் இருந்தால், நம்ம ஹாஸ்பிட்டல் தன்வந்தரா இஸ் NABH accredited ஹாஸ்பிட்டல். அந்த குவாலிட்டி சிம்பிள் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இங்கே எடுக்கிற ட்ரீட்மெண்ட்ஸுக்கு யூ கேன் கிளைம் ஆயுர்வேதிக் இன்சூரன்ஸ். கேஷ்லெஸ் கூட இருக்கு. ஓகே. இப்போ புதுசாக வந்து இருக்க சர்க்குலர் IRDAல வந்து கம்பல்சரியா நீங்கள் எல்லா ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு நீங்கள் எதுவும் லிமிட் வைக்கக்கூடாது. என்ன ஹாஸ்பிட்டல் கொடுக்குதோ நீங்கள் அதை ஃபுல்லாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணுங்கிற சர்க்குலர் கூட போயிருக்கு. அங்கே எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ SBI, பஜாஜ், ஃபியூச்சர் ஜெனரல், இது இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாமே கேஷ்லெஸ் ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்க. மற்ற கம்பெனிகளில் வந்து நீங்கள் பே பண்ணிட்டு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ஆடட் வேல்யூ அடிஷன்
ஃபார் ஆயுர்வேதா. பெரிய விஷயம். ஸோ இன்னைக்கு அலோபதியில சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய பிராண்டுன்னு சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இருக்க அதே அக்ரிடேஷன் நமக்கு இருக்கு, தன்வந்திராலயாவுக்கு இருக்கு இல்லையா? ஸோ NABH அக்ரிடேஷன். சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பஞ்சகர்மா பிளாக். ஓகே மேம். ஆயுர்வேதால இந்த வார்த்தைகள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆயுர்வேதாவே நீங்க பார்த்திருப்பீங்க, தலையில ட்ராப் ஆயில் விழுகிற மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அது பேர் சிரோதாரான்னு பேரு. சிரோதாரா. ஆமா. இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா மேம்? எஸ். சிரோனா ஹெட். ஓகே. தாராங்கிறது மேல விழுகிறது. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ட்ராயிட்டு இருக்கிற ரூம் தான் வந்து ஒரு பேசிக்கான பஞ்சகர்மா ரூம்ஸ். ஓகே. ஸோ இந்த ரூம்ல என்ன இருக்கும், ஒரு டேபிள் இருக்கும் பாத்தி. ஓகே. ஸோ இதை படுத்துட்டு தான் நீங்க ஆயில் மசாஜஸ், ஆயில் போர் பண்றது அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க. ஒரு ஸ்டீம் பாத் இருக்கு. இந்த ஸ்டீம் பாத்ல தான் படுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா கழுத்து மட்டும், தலை மட்டும் தான் வெளில வரும். இட் வில் பி கவர்டு. இப்போ இந்த மேஜிக் மேன்லாம் ஒரு பாக்ஸ்குள்ள நம்மள போட்டு கட்டி வச்சுட்டாங்க. மேஜிக் மாதிரி இது பண்ணதுக்கு அப்புறம் மேஜிக் டைம் வரும். இங்க ஒரு வாட்டர்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே இலையெல்லாம் அடிக்கிடுவாங்க. ஓகே மேம். இலையெல்லாம் அடிக்கிட்டு மூடிடுவாங்க. இது வழியா வர ஸ்டீம் அந்த இலைய நினைச்சு அந்த இலையிலிருந்து ஆவி மேல வரும்போது பாடிக்கு வந்து அந்த ரெஜினிவேஷன் கிடைக்கும். பெயிண்ட் இருந்துச்சுன்னா பெயிண்ட் ரிலேட்டட் ஆமணக்கு இலை, இறக்க இலை இதெல்லாம் போடுவோம். ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் body will be inside, head will be outside. ஏதாவது மருந்து எடுத்துக்கிறப்ப நமக்கு நம்ம மருந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறதே நமக்கு வந்து சைக்கலாஜிக்கலா ஒரு பிரச்சனையா இருக்கும். ஆனா இதெல்லாம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா? நம்ம டிஃபரன்ஸ் இப்போ அலோபதிக்கும் ஆயுர்வேதாக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அலோபதி வந்து டோட்டலி டெஸ்ட் பேஸ்ட். நீங்க போறீங்க, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றீங்க, ஒரு பிளட் டெஸ்ட் எழுதுவாங்க, இல்லை எக்ஸ்ரே இல்லைன்னா ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ரிலேட்டடாக தான் வந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டோட்டலி மெஷின் டிபெண்ட். ஆயுர்வேதா வந்து அப்படி கிடையாது. ஆயுர்வேதா வந்து டோட்டலி பேஷண்ட் ஓரியன்ட். இந்த பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணா கரெக்டாக இருக்கும், அவங்களுக்கு எது பிடிக்கும், அவங்களுக்கு எது பிடிக்காது, அந்த மாதிரி அசஸ்மெண்ட்ஸ் தான் ஜாஸ்தி. அதான் நான் எல்லா இடத்துலையுமே அடிக்கடி சொல்லுவேன், ஆயுர்வேதா இஸ் பேஷண்ட் ஓரியன்ட், அலோபதி இஸ் டிசீஸ் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் வந்து டிசீஸை ட்ரீட் பண்ண மாட்டோம், பேஷண்ட்டை தான் ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அவங்களுடைய ஓவரால் கம்ஃபர்ட் ஜோன் வந்துருவாங்க. சூப்பர். நான் சொன்ன சிரோதார பாத்திரம் தான். எஸ். அதுல இருந்து தான் ஆயில் ட்ராப்பா விழ ஆரம்பிக்கும். ஸோ என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டோ அதுக்கேற்ற ஆயில் நம்ம எப்படி பிடிச்சா வருங்க. இங்கே நீங்கள் அதுக்கேற்ற இலைன்னு சொன்னீங்க. இல்லை, இந்த ஷோ பண்ணியதுல நீங்கள் ஒரு ஆயுர்வேத டாக்டர் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே பேஷண்டா இருக்கேன் மேம், எனக்கு ஏதாவது யூஸ் ஆகுமான்னு கேட்டுக்கிட்டே வரேன் உங்ககிட்ட. நல்ல விஷயம். இதை பார்க்கும்போதும் அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஒரு மருந்து சாப்பிட்றோம், இதை எடுத்துக்கிறோம் அப்படின்றதே ஒரு இல்னஸ் கிரியேட் பண்ணும் நமக்குள்ள. அப்படி இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இன்னைக்கு எல்லாத்துலேயும் கஸ்டமைசேஷன் எதிர்பார்க்குறாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி வேணும், எனக்கு பிடிச்ச மாதிரி வேணும், நீங்கள் விற்கிற ப்ராடக்ட் சொல்லுவாங்க. டாக்டர் எனக்கு இந்த ஆயில் ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு பிடிக்கல, ஆயில் போட்டால் வளவலன்னு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ வி சேஞ்ச் தம் இன்டு பவுடர். அது மாதிரி டிஃபர்ஸ். அதனால டோட்டலி பேஷண்ட் ஓரியன்ட். எதுவுமே ஒரு யூனிஃபார்ம் ப்ரோட்டோகால்னு சொல்லிட முடியாது. உங்களுக்கு கொடுக்குற மெடிசன் ஒருத்தருக்கு ஒத்துக்காது, உங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் டிசைன் அண்ட் பிளான் இன்னொருத்தர் கண்டிப்பா ஒத்துக்காது. அதனால நாங்கள் ரொம்ப நேரம் பேச வேண்டியிருக்கும் பேஷண்ட் கிட்ட. ஒரே நிமிஷத்துல கேட்டுட்டுலாம் பேஷண்ட்ல நாங்கள் அனுப்பிட முடியாது. we need to listen to them very long time. ரொம்ப நேரம் பேசி தான் போக முடியும். இதுலயும் உங்களுக்கு 4 கேட்டகரி ஆஃப் பேஷண்ட் வருவாங்க. இன்ட்ரெஸ்டிங். மருந்து பிரச்சனை இருக்கு, மருந்து வேணும். ஓகே ஓகே வராங்க, மருந்து கொடுத்துறோம், ஒழுங்கா சாப்பிடுவாங்க. பிரச்சனை இருக்கு, ஆனா மருந்து வேண்டாம், மெடிசன்ல எதுவும் கொடுத்தாதீங்க டாக்டர் சொல்லுவாங்க. வாட்ஸ்அப், யூடியூப், நான் சொல்லுவேன் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி வருவாங்க. நான் மருந்து எடுத்துக்கவே மாட்டாங்க, டிலே பண்ணி ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. ஆனால் வாட்ஸ்அப்ல வந்து இதை அரைச்சி சாப்பிடுங்க, கரிஞ்சி ஹெத்தை போட்டு சாப்பிடுங்க அப்படின்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அதெல்லாம் வந்து ஹோம் ரெமெடிஸ். ஹோம் ரெமெடிஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ட்ரீட்மெண்ட். நீங்க டாக்டர் பார்த்து அட்வைஸ் வாங்கி மருந்து சாப்பிட்றதுங்கிறது வேற, நீங்க வாட்ஸ்அப்லயோ யூடியூப்லயோ சொல்றதை ஃபாலோ பண்றதுல வந்து ஒரு ஹோம் ரெமெடிஸ் தான். அது செஞ்சு 1 நாள் 2 நாள் உங்களுக்கு எந்த ரிலீஃபும் இல்லைன்னா நீங்க ஒண்ணு அதை வந்து மக்கள் பண்றது இல்ல. வருஷக்கணக்கா அவங்க வாட்ஸ்அப்ல வந்துச்சு நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், ஆனால் எனக்கு சரியாகல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து நிறைய மாற்ற வேண்டியிருக்கு. 3வது கேட்டகரி வந்து பிரச்சனை இல்லை ஆனா மருந்து வேணும். இது ஏன் மேம்?
அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு எக்ஸைட்மெண்ட், அது ஒரு எனக்கு எந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், அந்த சைக்காலஜிக்கல் டிபெண்டன்ட். வேற ஏதாவது ப்ரெஷர் இருக்கலாம் அவங்களுக்கு, என்விரான்மெண்டல் ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர், டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் லைஃப், ஒரு ஹாப்பி ஃபீல் இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையே இருக்காது. அவன் என்கிட்ட வந்து டாக்டர் எனக்கு தலைவலிக்குது பண்ணுது, வேற ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். ஆனால் மருந்து கேட்பாங்க, நீங்க எல்லாமே நார்மலா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டெஸ்ட் எடுத்துட்டு வந்து எங்ககிட்ட கொடுத்து எப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்க அண்டர்லைன்லாம் பண்ணிட்டு வருவாங்க. நார்மல் வேல்யூ 5.5 அப்படின்னு ப்ராக்கெட்ல இருந்து இது 5.6 இருக்கும். அதெல்லாம் பெருசா அவங்களே ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்து கேட்பாங்க. நான் சொன்னேன் ரொம்ப பார்டர் லைன் தான், அதுக்கு மருந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னா நான் நல்ல டாக்டர் கிடையாது, வேணாம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஐயோ என்ன 5.6 இருக்கு, நீங்க உடனே இதெல்லாம் எடுத்துக்கிறீங்க, உடனே அவங்க எதிர்பார்ப்பு உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, நீங்க மருந்து சாப்பிடணும் அப்படின்னு நம்ம வாயால சொல்றோம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம மெடிசன்ஸோ ட்ரீட்மெண்ட்டோ ரெஃப்யூஸ் பண்ணலாம், தே டேக் இட், இந்த டாக்டர் சரியில்லை அப்படின்னு பர்சனலா எடுத்துப்பாங்க. ஃபோர்த் கேட்டகரி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, மருந்து வேண்டாம். இதுக்கு வந்து பேஷண்ட்ஸ்க்கு பிரச்சனை இல்லை, டாக்டர்ஸ் ஃபீல்டில் நாங்கள் ஃபுல் மாஸ்டர் செக்அப் பண்ணிடுவோம். பிரச்சனை இல்லைல்ல, என்ன மருந்து வேண்டாம்ல, நீ ஃபுல் செக்அப் பண்ணிட்டோம், நீ அனுப்பு, நார்மலாக அனுப்பி பேஷண்ட்டை கொண்டு வந்துடலாம். மேம் இப்போ நம்ம பார்த்த மாதிரி தெரப்பி ரூம்ஸ் வந்து நம்மள்ட்ட நிறைய இருக்கு இல்லையா? நம்மகிட்ட 8 ரூம் இருக்கு. 8 ரூம் இருக்கு. ஓகே, அட் அ டைம்ல 8 பேஷண்ட்ஸ் வரலாம். மார்னிங் 7 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தெரப்பிஸ் போயிட்டு இருக்கோம். ஓகே, ½ an hour தெரப்பி இருக்கு, 1 hour தெரப்பி இருக்கு. அதுக்கு ஷெட்யூல்ஸ் பிளான் பண்ணி போஸ்ட் பண்ணிடுவோம். பண்ணுவீங்க. ரெகுலரா இங்க தங்குறவங்களுக்கும் இதே தெரப்பி ரூம்ஸ்ல தான் தெரப்பி இருக்கு. தெரப்பி அவங்களுக்கு தனியாவே இருக்கு, ஓபில வர்றவங்களுக்கு மட்டும். சூப்பர் மேம். ஜென்ரலா அது ஆயுர்வேதான்னு உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது, உடனே கேரளா போயிருவோம், அங்க ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே ஆரம்பிப்பாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அது வந்து ஆயுர்வேதானாவே கேரளா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இப்போ சென்னையினுடைய மத்திய பகுதியில் இருக்கோம் நம்ம. ஆனா நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்மளோட செட்டப்லாம் அந்த கேரளா செட்டப்ல தான் இருக்கு. அப்படிதான் நான் கேரளாவுக்கு உரித்தானதா ஆயுர்வேதானாவே எல்லாம் நினைச்சுக்கிறது கேரளா தான். ஊர்ல தான் வந்து கரெக்டா ஃபாலோ பண்றாங்க இன்னைக்கு வரைக்கும். அந்த தெரப்பிஸ் அந்த பாரம்பரியமா எல்லாமே அவங்களுடைய வாட்டர் கூட நீங்க பாத்திருப்பீங்க, அந்த தண்ணி தான் குடிப்பாங்க. அந்த கருங்காலி வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர்ல டர்ன் ஆகும் வாட்டர், அதான் குடிப்பாங்க. என்னை கூட நிறைய பேர் ஆயுர்வேத டாக்டர் மலையாளியானோ அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க, நான் பச்சை தமிழ் வச்சுங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் அந்த மாதிரி ஒரு அவுட்லுக் வந்து எப்பவுமே கிரியேட் ஆயிருக்கதான் செய்யுது. டாக்டர் தான் இங்க தமிழியன், ஆனா இங்க பண்ற தெரபிஸ்ட் எல்லாம் ஃப்ரம் கேரளா தான். சோ பேஷண்ட்ஸ் இங்க வந்து பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதே கேரளா எஃபெக்ட் தான் இருக்கும். பிகாஸ் அவங்க தான் இந்த தெரப்பி பண்றது, பஞ்சகர்ம தெரப்பி பண்றதுல வெல் ட்ரெயின்டு. சம்திங் லைக் ஜெனடிக்லி அவங்களுக்கு அதுக்குள்ளேயே இருக்கு, அவங்களுக்கு அது வந்துருது. ஓகே, கேரளால இருந்து வரவங்களுக்கு வந்து அந்த தெரப்பி பண்றதுக்கான சகிப்புத்தன்மை இருக்கு. ஏன்னா இட்ஸ் நாட் வெரி ஈஸி ஒருத்தருக்கு நம்ம பண்ணி கியூர் பண்ணி அவங்களும் சுவிச்சுக்கணும், பேஷண்ட்டும் சுவிச்சுக்கணும். இவங்களுக்கும் அந்த 1 hour பண்ணிட்டாவே அவங்களுக்கு பாடியெலாம் அலண்டு போயிடும். ஸோ அவங்க ஜெனட்டிக்லாவே தே ஆர் வெல் ட்ரெயின்டுன்னு நினைக்கிறாங்க. மரபணுக்களில் வந்து SMS மாதிரி அவங்களுக்கு இந்த தெரப்பி வந்து இட்ஸ் வெல் சூட்டிங் தெம். அவங்களும் நல்லா பண்றாங்க. நம்ம கிட்ட இருக்கிற தெரபிஸ்ட் தேர் ஃப்ரம் கேரளா தான். ஓகே, இங்க இருக்கவங்களா? ஹலோ, இங்க இருக்கிறவங்க தான். அப்படியே அங்க காட்டுங்க அவங்கள. இந்த மாதிரி நம்ம கிட்ட 18 தெரபிஸ்ட் இருக்காங்க. ரோஹிதானோ அச்சுச்சோ ரோஹித் கூப்பிட்டாங்க. அவர் தான் ரோஹிதானோ இப்படி கரெக்டா கேட்டதா? ரோஹித் கிருஷ்ண பிரசாத் பிரவீன் இந்த ஹாஸ்பிட்டலோட சீனியர் தெரபிஸ்ட் ஹாஸ்பிட்டல் டே 1ல இருந்து இருக்கு. சூப்பர். ஸோ நீங்க தான் அந்த மஞ்சுமல் பாய்ஸ் ஆஃப் தன்வந்த்ராலயா. ஓகே, அவங்க எல்லாம் வர்ஷா, ரேவதி, பிந்துஜோ சீனியர் தெரபிஸ்ட். சூப்பர். மத்தவங்க தெரப்பில இருக்காங்க. இவங்க they are ready to go for the therapy. தேங்க்யூ. பெரிய விஷயம் பண்றீங்க, தொடர்ந்து பண்ணுங்க. தேங்க்யூ. தமிழ் தெரியும்ல? தெரியும். நீங்க தமிழ் உங்களால புரிஞ்சுக்க முடியும், என்னாலதான் மலையாளம் புரிஞ்சுக்க முடியாது மேம். ஸோ தேங்க்யூ. மேம், இங்கே இந்த ஆம்பியன்ஸ் குறிப்பாக சொல்லலாம், எல்லா இடங்கள்லுமே ரொம்ப டிவைனாக இருக்கணும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள அந்த மாதிரி ஃபீலே இல்லை. அங்கங்கே நம்மளை பயமுறுத்துற மாதிரியான போஸ்டர்ஸ்லாம் இல்லாமல் அதுக்கு பதிலாக விநாயகர் இருக்கார் எல்லா இடத்துலையும். நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஸ்கல்ப்சர்ஸ், ஒரு ஆர்கிடெக்சரெலாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸாக இருக்கட்டும். வந்து பெருமாள் இருக்காரு. நீங்க அந்த ஆரோக்கியத்துக்கு தான் அவர் அப்படி சொன்னீங்க. பெருமாள் இங்க இருக்கிறது இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருக்காங்க. நீங்க ஹெல்த்துக்கு தன்வந்தி தானே சொன்னீங்க, வெல்த்துக்கு தானே பெருமாள் சொன்னீங்க, நீங்க காசு வரத்துக்காக வச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதுவும் உங்க கேபினுக்கு பக்கத்துல இருக்கு. அதனால இந்த கேட்கறாங்க, பணம் வரத்துக்காக தான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி ஒரு கோட் இருக்கு, வைத்திய நாராயணோ ஹரிஹி அப்படின்னு. பர்டிகுலர்லி ஆயுர்வேதா டாக்டர் இஸ் ஈக்குவல் டு காட்.
அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ நாராயணன் வந்து இட்ஸ் அன் ஈக்குவல் ஆயுர்வேத டாக்டர் மாதிரி. ஆயுர்வேத டாக்டர் இஸ் ஈக்குவல் டு காட் மாதிரி. அந்த கோட்டை பிரதிபலிக்கிறதுக்காக தான் அதை நினச்சிருக்கேன். சூப்பர் மேம். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நீங்கள் நிறைய யோசிச்சு தான் அதை பண்ணுறீங்க இல்லையா? சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கு. ஆம்பியன்ஸாகவே இது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கான ஆம்பியன்ஸே இல்லை. ஆமாம், உள்ள வரும்போது யாரும் பயப்படக்கூடாது. அந்த பயம் உணர்வு போயிடணும். உள்ள வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க அது. இது ஒரு ஆயுர்வேதா ஃபார்மசி. ஆமாம், இது Integrated into our hospital. அலோபதியிலலாம் வந்து நீங்கள் டிஃபார்ம், பிஃபார்ம், எம்ஃபார்ம் கோர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அலோபதியில். ஆயுர்வேதில் வந்து டாக்டரே தான் ஃபார்மசிஸ்ட். ஓகே. ஸோ அந்த மருந்து அரைச்சி கொடுக்கறது அதெல்லாம் வந்து டாக்டர்ஸ் தான் அப்போ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வைத்தியரே எல்லாம் பண்ணி அவரே கொடுப்பாரு. கரெக்ட், பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ இந்த சூர்ணம், கஷாயம், லேகியம் அந்த மாதிரி ஒரு அன்பேலட்டபிளா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து ஃபார்மசியில் வந்து சிரப் பேஸ்ட், டேப்லெட் பேஸ்ட், கேப்சூல் பேஸ்ட், கஷாயம் டேப்லெட்டாக வந்துருச்சு. ஓகே. அதை அப்படியே இது பண்ணி நானோ பார்ட்டிகலாக ஆக்கி கஷாயம் குடிக்க முடியாதுங்கிறதுனால கஷாயம் டேப்லெட் எல்லாம் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சோம். இது நம்மளோட மைண்டை சரி பண்ணிக்கிறதுக்காகவா? ஓகே, இது ஓகே, இதோட நிறுத்திக்கலாம், கஷாயம் குடிக்க வேணாம் அப்படின்றதுக்காகவா? இல்லை ஈக்குவலண்டா கஷாயம் குடிக்கிறதும் இந்த மாத்திரை சாப்பிடுறது ஈக்குவலண்ட்? ஓகே. கஷாயம் குடிக்கவே முடியாது, எனக்கு மொமெண்டலா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க கஷாயம் டேப்லெட்டாக நம்ம கொடுக்கலாம். ஓகே. கஷாயமே குடிச்சாலும் பெட்டர் தான். both the ways we can give the medicine. ஈஸிலி palatable ஃபார்ம் இப்போ எல்லாரும் ஆப்ட் பண்றாங்க. இன்னொரு மேபி குழந்தைகள் கொஞ்சம் அந்த மாதிரி பீடியாட்ரிக்கலா வரவங்களுக்கு எதிர்பார்க்கறாங்க. ஸோ அதுக்காக உள்ளது இந்த ஃபார்மசி. இந்த ஃபார்மசியில வந்து 2 விதம் இருக்கு. அதுல வந்து ப்ரிப்பேர்டு மெடிசன்ஸ் ஃபார் சேல்ஸ் இது. ஓகே. இது வந்து ட்ரை ஃபார்மசி அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு ஃபார்மசி வந்து வெட் ஃபார்மசி. இந்த வெட் ஃபார்மசில வந்து அப்பவே மருந்து எடுத்து அப்பவே கஷாயம் போட்டு பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கறது வெட் ஃபார்மசி. ஸோ இந்த ஆயுர்வேதிக் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ல விட இந்த 2 கான்செப்ட் இருக்கும். ட்ரை, வெட் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இது ரெண்டுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இதுல இப்போ என்னென்ன இருக்குன்னுலாம் தெரிஞ்சுக்கங்க நீங்க சாப்பிட்ற மருந்துல அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதுக்குள்ள இதெல்லாம் இருக்குன்னு நீங்க சொல்லிடுவீங்க. உடனே இப்போ எங்க அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு தடவை இங்க வாங்கிட்டு அடுத்த தடவை நம்மளே அதை அரைச்சிருவோமே, இன்னும் இது சீயக்கா அரைக்கிற மாதிரி தானே அப்படின்னு நினைச்சு பண்ணிடுவாங்க. அப்படி பண்ண முடியுமா? இதை பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? ஒரு சில இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இப்போ தாலி சதி சூர்ணம் தேன்ல குழச்சு சாப்பிடுறது, அது நம்ம இங்க குழச்சு கொடுப்போம், அவங்களே பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஜுரம் இருக்கு, கஷாயம் போடணும், ஒரு சுக்கு மிளகு திப்பளி போட்டு கொதிக்க வச்சு ஒரு கருங்காலி பட்டையோ அது மாதிரி பாரங்கி அரியது போட்டு பண்றதுல பண்ணிக்கலாம். அதாவது ஹோம் ரெமிடிஸ்க்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லா மருந்தையும் பண்ண முடியாது, அதை சொல்லிடுவோம் மேம். ஏன்னா அதோட வாசத்தை வச்சே சிலர்லாம் இது எனக்கு தெரியும் துளசி தான் இது அப்படி சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குட்டி மாத்திரை இருக்கும், தானூத்திர குடிக்க சின்ன மாத்திரை தான் இருக்கும். ஆனா இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா 63 இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு நாள் மட்டுமே அரைக்க மாட்டாங்க. அது வந்து இந்த மாத்தர் அண்ட் பெஸ்டில்ல வந்து டேப்லெட்டோட சைஸ் குட்டி தான், பட் இன்கிரீடியன்ஸ் வந்து 63 இன்கிரீடியன்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து டெய்லி நான் ஸ்டாப்பா ஒரு மாத்தர் அண்ட் பெஸ்டில் அப்படிங்கிறது இந்த கல்வம் மோட்டரைஸ்ட் மாத்தர் அண்ட் பெஸ்டில்ல அரைச்சிக்கிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும். அதுக்கு போய் ட்ரைச்சுரேஷன் எந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எஃபிகசி கொடுக்கும். ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் வெளில வரதுக்கு கூட டெஸ்ட் இருக்கு. இதுக்குன்னு சில பேராமீட்டர்ஸ் இருக்கு. இல்ல ஃபங்கஸ் இருக்கா, இல்ல பாக்டீரியல் இருக்கா, நீங்க அரைக்கும் போது மாதிரி ஆயிருக்கா அப்படிலாம் டெஸ்ட் பண்ணி தான் வெளியே வருது. ஓகே. இது எல்லாமே முறையா தயாரிக்கப்பட்டு எப்படி ஒரு அலோபதி மெடிசின்ஸ்க்கு ஒரு டெஸ்டிங் இருக்கோ, அதுக்கப்புறம் அது அங்கீகரிக்கப்படுது, கவர்மெண்டால அது விநியோகிக்கப்படலாம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தான் இப்போ ஆயுர்வேதா டெஸ்டிங் லேபரட்டரி இருக்கு. அதுக்கப்புறம் ட்ரக் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். அதுக்கு ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டி இருக்கு. அவங்க லைசன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மருந்துகளே வெளியில வரும். அதனால நான் எல்லா பேஷண்ட்டையும் திரும்ப சொல்றேன், நீங்க என்ன சாப்பிடுறீங்கிற மருந்து பேர் அதுல எழுதியிருக்கான்னு பாருங்க, என்ன கம்பெனி, எக்ஸ்பைரி டேட் பாருங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு ஜஸ்ட் அடிஷனல் மெசேஜ் தான். பதஞ்சலி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அவங்க நிறைய ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் போடுறாங்க. டாபர் தான் இருக்கிறதே ஹையஸ்ட் பெய்டு இன்கம் டாக்ஸ் பீப்புள் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆயுர்வேதம். ஹிமாலயா ட்ரக் கம்பெனி, ஜந்து, அமிர்தா அஞ்சன், உட்வர்ட்ஸ் பைபாட்டர் ஆயுர்வேதிக் மெடிசன். உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம ஊருக்கு குழந்தையா இருக்கச்சு அதான் கொடுத்தா. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஓகே. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அவங்க இங்க தயாரிச்சிருக்காங்க வெஸ்டர்னர்ஸோட ஹெல்ப்போட. இட்ஸ் an ஆயுர்வேதிக் மெடிசன். அது இந்த மாதிரிலாம் நிறைய ஆயுர்வேத கம்பெனிஸ் நம்ம நிறைய பைபாட்டர்லாம் இருக்கா மேம்? இப்போ குழந்தைகளுக்கு இருக்கு. ஓகே. நானும் குழந்தையா இருக்கச்சு அதான் குடிச்சேன். அந்த விளம்பரத்தை மறக்கவே முடியாது. இந்த குழந்தைகளுக்கு பீடியாட்ரிஷியன்ஸும் இங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க. குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு தேவைப்படுது? ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு போறோம் மேம். அதே மேம் இவ்வளோ
எல்லா டாக்டரும் சர்ஜரி முடிஞ்சோடனே என்ன கடவுள் பார்த்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் திஸ் எரா இஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் ஃபுட். ஓகே. இப்போ வந்து நம்ம குறைவா சாப்பிட பழகிக்கணும். மென்டல் ஹெல்த்துக்காக என்னெல்லாம் சாப்பிட்டா ப்ரமோட் ஆகுமோ அதெல்லாம் வந்து அட்வைஸ் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு